எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். நானே யூடியூப் நோடி கன்னடா கலிತಾ ಇದ್ದೀನಿ. அதாவது நான் யூடியூப் பார்த்து கன்னடா கத்துக்கிறேன். கலிತಾ ಇದ್ದೀನಿனா கத்துக்கிறேன். கலித்தீனினா நான் இனிமேல் கத்துப்பேன் அந்த மாதிரி. கலித்தே அப்படின்னா ஆல்ரெடி கத்துக்கிட்டேன். ஸோ நானே யூடியூப் நோடி ನೋಡಿனா பார்த்து ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡಿ பார்த்து ಕನ್ನಡ ಕಲಿತಾ ಇದ್ದೀನಿ. ಈಗ ನನಗೆ ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಬರತ್ತೆ. ಈಗನ இப்போ எனக்கு ಕನ್ನಡ கொஞ்சம் கொஞ்சம் வருது. ನನಗೆ ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ கொஞ்சம் கொஞ்சம் ಬರತ್ತೆ வருது. ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. புரிஞ்சுக்க முடியுது. ಅರ್ಥ ಆಗತ್ತೆ. ಮಾತಾಡಕ್ಕೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬೇಕು. பேசுறதுக்கு தான் ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்ணணும். ಮಾತಾಡಕ್ಕೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬೇಕು. ಮಾತಾಡುனா பேசு, ಮಾತಾಡಕ್ಕೇனா பேசுறதுக்கு. பேசுறதுக்கு ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬೇಕುனா பண்ணு. ಮಾಡುனா ಹೋಮ್ವರ್ಕ್ ಮಾಡುன்னு நேத்து பார்த்தோம் இல்லையா? ಮಾಡುனா பண்ணு. டூ. ஸோ பண்ணுங்கிறதுனால அது ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்ணணும், பண்ண வேண்டும். ಮಾಡಬೇಕು, ಬೇಕುனா வேணும். ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡಿ ಕನ್ನಡ ಕಲಿತಾ ಇದ್ದೀನಿ. ಈಗ ನನಗೆ ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಬರತ್ತೆ, ಅರ್ಥ ಆಗತ್ತೆ, ಮಾತಾಡಕ್ಕೆ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ. அப்புறம் ಬೇಕು, ಬೇಕಾ, ಬೇಡ, ಬೇಡவா இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ಬೇಕುனா வேணும். இப்ப யார்ட்டையாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ನಿಮಗೆ ಏನ್ ಬೇಕು அப்படின்னு கேட்கலாம். குழந்தைங்க கிட்ட எனக்கு ஸ்நாக்ஸ் ಬೇಕಾ, ஸ்நாக்ஸ் வேணுமாடா, ஸ்நாக்ஸ் ಬೇಕು, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நினைக்க பால் ಬೇಕಾ, இப்ப நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னா பால் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். ಬೇಡ, வேண்டாம். நான் ஹோம்ஒர்க் ಮಾಡಬೇಡ, ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம். மாடுனா பண்றது. ஹோம்ஒர்க் ಮಾಡಬೇಡ, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளை ரஜா, நாளைக்கு லீவு தான், அதனால ಇವತ್ತು ஹோம்ஒர்க் ಮಾಡಬೇಡ. நாளைக்கு லீவு, இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ಬೇಡவா, வேணாமா அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சிக்கன் கடைக்கு போகும்போது அந்த அண்ணா கேட்பாங்க, ஸ்கின் ಬೇಡவா, அதாவது சிக்கன்ல ஸ்கின் எடுத்துட்டு தரவா அப்படின்னு கேட்பாரு. ಬೇಡ ಬೇಡ, ஸ்கின் ரிமூவ் ಮಾಡಿ, ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிருங்க. மாடுனா ரெஸ்பெக்ட் இல்லாம சொல்றது, பண்ணு அப்படின்னு. மாடினா பண்ணிடுங்க. எப்படி நம்ம கொடுனா கொடுனா கொடுக்கறது, கொடி அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். மாடு, மாடி, பா, பன்னி, எல்லா வேர்ட்ஸ்க்கும் அந்த ஈ சவுண்ட்ல முடியறதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட். நான் அவருக்கு கொஞ்சம் பெரியவர்னால ஸ்கின் ரிமூவ் மாடியன்னா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிருங்க. சிக்க பீஸ் மாடி, சின்ன சின்ன பீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவேன். சிக்க பீஸ் கட் மாடி அப்படின்னு. ಬೇಕು, வேணும், ಬೇಕಾ, வேணுமா, ಬೇಡ, வேண்டாம், ಬೇಡவா, வேணாமா, இதான் அதோட சென்டென்ஸ். அப்புறம் நம்ம இஷ்டா அப்படின்னா எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம். ನನಗೆ தோசை இஷ்டா, ಇಷ್ಟ ಇಲ್ಲ அப்படின்னா பிடிக்காது. இட்லி இஷ்ட இல்ல, ನನಗೆ தோசை இஷ்ட, இட்லி இஷ்ட இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இது ಇಷ್ಟ ಇಲ್ಲ வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். ನನಗೆ ஸ்நாக்ஸ் இஷ்ட, ನನಗೆ ஆட்ட ஆடಕ್ಕೆ இஷ்ட, அதாவது விளையாடுறதுக்கு இஷ்ட. ನನಗೆ ಹೊರಗೆ ಹೋಗಕ್ಕೆ இஷ்ட, ಹೊರಗೆனா வெளியே, ಹೋಗಕ್ಕೆனா போறதுக்கு, எனக்கு வெளியில போறதுக்கு இஷ்டம். இந்த மாதிரி. ನನಗೆ ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ಅಡಿಗೆனா சமையல், ಮಾಡಕ್ಕೆ பண்றதுக்கு இஷ்ட இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் ಗೊತ್ತು, ಗೊತ್ತುனா தெரியும், ಗೊತ್ತಿಲ್ಲனா தெரியாது. ஸோ தெரியும்னு இப்போ எனக்கு ಕನ್ನಡ தெரியும்னா ನನಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತು, ನನಗೆ ಡ್ರೈವಿಂಗ್ ಗೊತ್ತು, ನನಗೆ ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಗೊತ್ತು, அந்த மாதிரி. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ನನಗೆ ಗೊತ್ತು, தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்போ ಗೊತ್ತುன்னு சொல்லுவாங்க, கன்னடா ಗೊತ್ತುன்னு சொல்லுவாங்க, கன்னடா பரத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கெங்க ಗೊತ್ತು யூஸ் பண்ணணும் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு கன்னடா வரும் அப்படின்னு சொல்லணும்னா ನನಗೆ கன்னடா ಸ್ವಲ್ಪ ಬರುತ್ತೆ, கொஞ்சம் கொஞ்சம் வருது, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಬರುತ್ತೆ அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு கான்வர்சேஷன் மாதிரி இன்னைக்கு மார்னிங் நானும் பக்கத்து வீட்டு பையனும் பார்க் ಹೋಗಣ್ಣ, பார்க் போலாமா அப்படின்னு கேட்டேன். ನಾವು பார்க் ಹೋಗ್ತೀವಿ, நீவும் ಬರ್ತೀರಾ, நாங்க பார்க்குக்கு போறோம். ಹೋಗ್ತೀವಿ, ಹೋಗ್ತೀನಿ அப்படின்னா போறேன், ಹೋಗ್ತೀவினா வித் ரெஸ்பெக்ட், போறோம். நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறமா ஒரு ஃபார்முலா மாதிரி, நானுன்னு வந்தா என்ன வரணும், நாவுன்னு வந்தா என்ன வரணும், நீனும் நீவு, அவனும் அவளும், இப்படி ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி பேசும்போது, முன்னாடி இருக்கவங்கள பத்தி பேசும்போது, தூரமா இருக்கவங்கள பத்தி பேசும்போதெல்லாம் இந்த ஒவ்வொரு வெர்பும், ஒவ்வொரு ஆக்ஷன், ஒரு செயலும் எப்படிலாம் மாறும்னு நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோல கூட நம்ம அதை பார்த்துடலாம்.
ஸோ இப்போ வந்து ನಾವು பார்க் ಹೋಗ್ತೀವಿ, நாங்க பார்க்குக்கு போறோம், ನೀವು ಬರ್ತೀರಾ, நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேக்குறேன். ಬರ್ತೀವಿ அப்படின்னு அவன் ஜாலியா சொல்லிட்டான். ಬರ್ತೀವಿ ಬರ್ತೀವಿ ஆண்டி அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೆಲ್ಸ ಇದೆ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ಇವನ್ ಮಾತ್ರ ನಿನ್ ಜೊತೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ, ಇವನ ಮಾತ್ರ, ಇವನ மட்டும், ನಿಮ್ ಜೊತೆ உங்க கூட, ಜೊತೆனா உங்க கூட, அஹ், கற்கொண்டு ಹೋಗ್ತೀರಾ கூட்டிட்டு போறீங்களா, கற்கொண்டு அப்படின்னா கூட்டிட்டு, ಹೋಗ್ತೀರಾ போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ಇವನ್ ಮಾತ್ರ ನಿನ್ ಜೊತೆ ಕರ್ಕೊಂಡ್ ಹೋಗ್ತೀರಾ அப்படின்னு. அப்புறம் அந்த பையன்ட்ட, ஆன்ಟಿ ಜೊತೆ ಹೋಗ್ತೀಯಾ, ಅಮ್ಮಗೆ ಕೆಲ್ಸ ಇದೆ, ಅಮ್ಮ ಬರಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, அம்மாக்கு வேலை இருக்கு, அம்மாக்கு ಕೆಲ್ಸ ಇದೆ, அம்மாக்கு வர முடியல, அம்மா பரக்கே வரதுக்கு ಆಗಲ್ಲ, வர முடியல, ஆன்டி ஜொத்தே ಹೋಗ್ತೀಯಾ அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஆன்டிக்கு எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு, ஆன்டிಗೆ ಏನು ತೊಂದರೆ ಮಾಡಬಾರದು, மாடு பண்ணக்கூடாது, பாராது பண்ணக்கூடாது, ಮಾಡಬಾರದು, ஆன்டிಗೆ ಏನು ತೊಂದರೆ கூடாது, எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கு போலாமா, நாங்க பார்க்கு போறோம், நீங்க வரீங்களா, அதுக்கு எப்படி சொல்லியிருக்கோம்? பார்க் ಹೋಗಣ್ಣ, போலாமா, ಹೋಗಣ್ಣ, ನಾವು பார்க் ಹೋಗ್ತೀವಿ, நாங்க பார்க்க போறோம், நீங்க வரீங்களா, ನೀವು ಬರ್ತೀರಾ, வரோம், ಬರ್ತೀವಿ, வரோம் வரோம், ಬರ್ತೀವಿ ಬರ್ತೀವಿ, ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுக்கு பந்தே பந்தே அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பந்தித்வி, நான் இந்த டென்ஸ் முடிஞ்சது எப்படி சொல்றது, ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நிகழ்காலத்துல நடக்கிறது எப்படி சொல்றது, அதுக்கும் நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ನನಗೆ கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ, வேலைக்கு வந்து ಕೆಲ್ಸ, ಕೆಲ್ಸ ಇದೆ, ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೆಲ್ಸ ಇದೆ, ಇವನ மட்டும் கூட்டிட்டு போறீங்களா, ಇವನ್ ಮಾತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಾ, ಆಂಟಿ ಕೂಡ போறியா, ಆಂಟಿ ಜೊತೆ ಹೋಗ್ತೀಯಾ, ಆಂಟಿ ಜೊತೆ ಹೋಗ್ತೀಯಾ, ஆன்டிக்கு எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, ஆன்டிಗೆ ಏನು ತೊಂದರೆ ಮಾಡಬಾರದು. இது ஒரு கான்வர்சேஷன். இதுல நம்ம வந்து ಹೋಗಣ್ಣ அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். போலாமா, ಹೋಗಣ್ಣ, வரலாமா, மாடன்னா ஏதாவது பண்ணலாமா, ஹோம்ஒர்க் மாடன்னா ஹோம்ஒர்க் பண்ணலாமா, டிவி பார்க்கலாமா, பார்க்கறதுக்கு என்னது நோடு, டிவி பார்க்கலாமான்னா டிவி நோடன்னா. இந்த இந்த ஃபார்முலா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது பண்ணலாமான்னு கேட்கறதுக்கு கன்னடத்துல வந்து மாடன்னா, ಹೋಗಣ್ಣ, அந்த மாதிரி, ಹೋಗಣ್ಣனா போலாமா, மாடன்னானா பண்ணலாமா, நோடன்னா அப்படின்னா பார்க்கலாமா, டிவி பார்க்கலாமா, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இன்னொரு சென்டென்ஸும் இன்னைக்கு ஒரு அக்கா பேசினாங்க. அவங்க வந்து பைக்ல வரும்போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு போல, கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நின்னே நாய்கள் ಬಂದ್ಬಿಟ್ಟು, நாயெல்லாம் வந்துருச்சுன்னா ஸ்கூட்டில போகும்போது, பைக்கிಂದ ஸ்லிப் ஆயிடுத்து, அதுக்கே நான் எனக்கு வந்து பைக்ல இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, கை காலெல்லாம் ஸ்கிராச் ஆயிடுத்து, இன்ஜெக்ஷன் ಮಾಡಿದ್ದೆ, ஊசி போட்டுட்டேன், மெடிசன் அப்ளை ಮಾಡಿದ್ದೆ, மெடிசனும் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன், ಮಾಡಿದ್ದೆ அப்படின்னா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இப்படி தொடர்ந்து நிறைய கான்வர்சேஷன் பார்க்க உங்ககிட்ட யாராவது வந்து இப்படி சொன்னாங்கன்னா உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நின்னேனா நேத்து, ಇವತ್ತುனா இன்று, ನಾಳೆனா ನಾಳೆ தான். ಸೊ அந்த ಅಕ್ಕ என்ன சொல்றாங்க, ನಿನ್ನೆ ನಾಯಿಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೈಕಿಂದ ಸ್ಲಿಪ್ ಆಯ್ತು, ಕೈ ಕಾಲು ಸ್ಕ್ರಾಚ್ ಆಯ್ತು, ಇಂಜೆಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ದೆ, மெடிசன் அப்ளை ಮಾಡಿದ್ದೆ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, எதுவும் பிரச்சனை இல்ல. அந்த மேல கான்வர்சேஷன்ல சொன்னாங்களா, ஏனும் தொந்தரவு ಮಾಡಬಾರದು, எதுவும் தொந்தரவு கொடுக்க கூடாது ஆன்டிக்குன்னு. இவங்களும் என்ன நான் பயந்துக்கிறேன் அப்படி, அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் பயந்துக்கிறேன், அதுக்காக அவங்க என் மூஞ்சி பார்த்துட்டு, என்ன தொந்தரவு இல்ல, ಬೇಜಾರ್ ಮಾಡಬೇಡಿ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, பேஜார் மாடுபேடி, கவலைப்படாதீங்க, மாடுனா பண்ணுங்க, மாடு பேடா அப்படின்னா பண்ண வேண்டாம், பேடாவும் இன்னைக்கு படிச்சோமா. இதுக்கு அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேஜார் மாட்பேடி, பேஜார் மாட்பேடி, பேஜார் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பேஜார் மாட்பேடா. இந்த மாதிரி நம்ம அங்கங்க படிக்கிறதெல்லாம் சேர்த்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பேக்கு, பேடா, பேக்கா, பேடாவா அதெல்லாம் பார்த்தோம். இஷ்டா, இஷ்டா இல்லா அது பார்த்துருக்கோம். அப்புறம் ஹோகன்னா, மாடன்னா, நோடன்னா அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஹோகன்னானா போலாமா. இந்த கான்வர்சேஷனையும் இன்னொரு வாட்டி வீடியோ போட்டு பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் சேர்த்து பேசுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நம்மகிட்ட யாராவது கன்னடக்காரங்க பேசும்போது புரியவும் செய்யும். அர்த்த ಆಗತ್ತೆ.
அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வீடியோ போனதுக்கு அப்புறம் நம்மளே பேச ஆரம்பிச்சிடலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோடத பார்க்குறேன், கத்துக்கிறேன்னு கொஞ்சம் பேர் அனுப்பியிருந்தீங்க மெசேஜ். தேங்க் யூ. அதுதான் என்ன வந்து இன்னும் வீடியோ டெய்லி போடணும் கொஞ்சமாவது ஒரு 10 மினிட்ஸ் ஆது அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். பாய்.